friends, welcome to my channel. நம்ம இங்க எங்க வந்திருக்குனா நெல்லியாம்பதி டேம் இல்ல. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம். என்னன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்ல நெல்லியாம்பதி அப்படிங்கிற ஒரு லொகேஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பாட், அதுவும் தரமான ஸ்பாட் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்துண்டி டேம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நெல்லியாம்பதி ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்துண்டி டேம் வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து டேம் இருக்குது, இன்னும் நிறையா வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன். அது என்ன சர்ப்ரைஸ் காமிக்கிறேன் வாங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்ப்ரைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வாங்க. ஹாய் மக்களே, ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் டே ட்ரிப் பிளானோட நான் வந்திருக்கேன். நெல்லியாம்பதி அப்படிங்கிற பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகிட முடியும். வெறும் 100 கிலோமீட்டர்ஸ் தான். இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஊட்டியும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் தான். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் பிளைன்ஸ் போவோம், மிச்சம் 40 கிலோமீட்டர் ஹில்ஸ் ஏறுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பிளைன்ஸில் போவோம், 20-25 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம வந்து ஹில்ஸ் ஏறுவோம். ஸோ டைமிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும். அதே மாதிரி இது ஒரு சின்ன ஊட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய டீ எஸ்டேட் இருக்குது, ரிவர் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் வந்து ஊட்டி அளவுக்கு இது டெவலப்டு சிட்டி கிடையாது. இது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான். அதெல்லாம் சரி, நெல்லியாம்பதிங்கிறேன், ஒன் டே ட்ரிப்புங்கிறேன், பட் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த லூலு மாலை காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று கடைசியில் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போகிறது வந்து பாலக்காடு ரூட்டில் தான் போகிறோம். ஸோ பாலக்காடு ரூட்டில் ஹைவேஸில் நீங்கள் போகும்போது இந்த லூலு மலை பார்த்துட்டிங்கன்னா வண்டியை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுங்க. இந்த லூலு மலை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் கிராஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வரும், ரொம்ப ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கண்ணடி அப்படிங்கிற பேர். இந்த நேம் போர்டும் இந்த ரோடு இந்த லூலு மலை இது 3 தான் வந்து அடையாளம். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துருங்க. இந்த லெஃப்ட்டில் போனால் தான் நம்ம வந்து நம்ம நினச்சபடி நெல்லியாம்பதி ஹில் ஸ்டேஷன் போக முடியும். இன்றைக்கி நம்ம நெல்லியாம்பதி ஹில் ஸ்டேஷன் மட்டும் கவர் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே புத்துண்டி டேம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கும் போக போகிறோம். இது ரெண்டுமே நீங்கள் ஒன் டே ட்ரிப்பில் கவர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிடணும். ஏர்லி மார்னிங் கிளம்புனா தான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். புத்துண்டி டேம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லியாம்பதி போகிற வழியிலே கீழே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கீழேயே, இப்போ நம்ம பொள்ளாச்சி போகிறோன்னா கீழே ஆலியார் டேம் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த நெல்லியாம்பதி ஹில்ஸ் போகணுன்னா கீழே வந்து அந்த டேமை தாண்டி தான் போகணும். இந்த டேம் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸு. அதில் நிறைய வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். கேரளா ட்ரிப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் கேரளாவில் எங்கே போனாலும் சரி, நம்ம போகிற பிளேஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம போகிற அந்த ரூட்டே நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம். அந்தளவுக்கு ஒரு நேச்சர் சரௌண்டடாக தான் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெயில் காலம் அட்டி கொளுத்திக்கிட்டு இருக்க எல்லா ஊர்லேயும், அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக கேரளாவில் இருக்குன்னு. ஸோ இதெல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒரு ரம்மியமான ட்ரிப்பு தான் நம்ம கேரளாவுக்கு எப்போ வந்தாலும் கிடைக்கும். பேசிக்கிட்டே பாருங்கள், நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் புத்துண்டி டேம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டைமிங், என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க.
இந்த புத்துண்டி டேம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அப்புறம் பெரியவங்களுக்கு ஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அது இல்லாமல் டேம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெறும் பெரியவங்களுக்கு 20 ரூபாயும், சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயும் தான் வாங்குறாங்க. ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியங்க. கேரளா சைடு நீங்கள் எங்கே வந்தாலும் சரி 5 மணி மேக்ஸிமம், இல்லை 5:30 அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஷாப்பிங் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சா கூட 7, 7:30 தான், அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேரளா சைடு நீங்கள் வரும்போது திரும்ப நான் சொல்கிறேன், காலையில் நேரத்துலேயே வந்துடுங்க. அப்போ தான் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த டேமும் அப்படி தான். இந்த டேம் பார்த்திங்கன்னா எப்போ அட்வைசபிள்னால் காலையில் உள்ளே வந்துட்டு மத்தியானம் வரைக்கும் வெயில் உச்சத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் நெல்லியாம்பதி கிளம்பிடணும். அப்போ தான் நெல்லியாம்பதியில் போய் அங்கே ஒரு 7-8 ஸ்பாட் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த டேமுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 வே பிரியுது. ஒன்று டேமுக்கு மேலே ஏற இடம், இன்னொன்று வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், அப்புறம் அட்வென்ச்சர் ஜோன். இது 2 தான் இருக்குது உள்ள. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து அட்வென்ச்சர் ஜோன் தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆனது ரொம்ப லேட்டு, மத்தியானம் ஒரு 1-1:30 ரீச் ஆகும்போது வெயில் மண்டையை பொழந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் டேமுக்கு மேலே ஏறணும்னு சொன்னால் வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. மேலே ஏறினோம்னா வந்து அங்கே நம்ம அந்த தேங்கி இருக்கிற வாட்டர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டேம் ஷட்டர் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓகே, நமக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி டேரெக்டாக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துட்டோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல தாங்க, ஆனால் வந்து எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக வச்சுருந்தாங்க, சின்னதாக இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸாக வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஓல்டு சில்ட்ரன்ஸ் பார்க், நம்மலாம் குழந்தைகளாக இருந்தப்போ நம்ம வந்து ஸ்லைடர் அதெல்லாம் அந்த கல்லுலேயே செஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சுருந்தாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக கார்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபேமிலியோடு போனால் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹாஃப் டே மட்டும் கிடையாது, ஒரு நாளே இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம 2 பிளேஸ் கவர் பண்ணுறங்காட்டி இங்கே ஹாஃப் டே தான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த டேம்குள்ளே வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. வெயிட் லிஃப்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த காலையில் வாக்கிங் வரவங்க, ஜாகிங் வரவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் தான் நம்ம நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த ஏரியா கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே துருப்பிடிச்சோ ஒர்க் ஆகாமையோ எதுவுமே கிடையாது, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் டேமு, மலை, அந்த நெல்லியாம்பதி ஹில்ஸ் அப்படி தெரியுது. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் எப்படி இருக்கும். நம்ம வரும்போதே வந்து கிட்ஸுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு தனி ஜோன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே டிக்கெட் தான். கிட்ஸ் ஜோன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வச்சுருக்காங்க. பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ தாங்க நம்ம ஜோனுக்குள்ளே வந்திருக்கோம், அட்வென்ச்சர் ஜோன். அட்வென்ச்சர் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஜிப்லைனு, ஸ்கை சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபாலு, அப்புறம் மட் கார் ரைடிங், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்கை சைக்கிளிங், அதுக்கப்புறம் வந்து ஜிப்லைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லாங்கஸ்ட் ஜிப்லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. அதேமாதிரி ஹைட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஹைட்டு. மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா பயம் அப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. എടാ നീ ഇങ്ങോട്ട് വന്നിട്ട് നിൽക്കുന്ന താഴെ இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் கேரக்டர்ஸ், அன்பாக வந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம 1000 டவுட் கேட்டாலும் வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெல் மெயின்டைன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை கேர் பண்ணிக்கிட்ட விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஒருத்தனுக்காக பார்த்திங்கன்னா 3 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி எனக்கு மாட்டி விட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வந்து என் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட ட்ராவல் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது.
அப்படிதான் பெடல் பண்ணிக்கோங்க, 2 கையும் விட்டு பெடல் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்து இது பார்த்தீங்கன்னா 50 அடிக்கு மேலே இருக்குது. யாருக்காக இருந்தாலும் பயமாக இருக்கும். ஆனால் நான் பயமே இல்லாமல் போனேன் அப்படின்னா அனிருத் தான் காரணம். மியூசிக் டைரக்டர் அனிருத் இல்லை, நம்ம பிரதர் அனிருத். இவர் தான் கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணது, வந்து வீடியோ எடுத்தது எல்லாமே இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது லைக் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அட்வென்ச்சரில் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம புத்துண்டி டேம் அதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்ஜாய் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 30% தாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ண முடியும். பட் நம்ம பிளான் வந்து நெல்லியாம்பதி போகிறது தான். அதனால தான் வந்து இங்கே அவசரமாக கிளம்புறோம். ஸோ வந்து நெல்லியாம்பதி வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சூப்பரான ப்ளேஸு. ஸோ வந்து அந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். டாட்டா.